ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் அரசு கலைக்கல்லூரிகளில் பணியாற்றும் சுமார் 8000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரிகளைச் சேர்ந்த கௌரவ விரிவுரையாளர்கள் கண்களில் கருப்பு ரிப்பன் கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்படுகின்றது என்று குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது. கௌரவ விரிவுரையாளர்கள் 11 மாதம் ஊதியம் பெற்று குறைவான ஊதியத்திலே நாங்கள் மிகப்பெரிய மனவேதனைக்கு உட்பட்டு அல்லலுக்கு உட்பட்டு பணி செய்து வருகின்றோம். பல கட்ட போராட்டங்களை ஊதியத்தை உயர்த்தி சொல்லி நிகழ்த்தி இருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை. வருகின்ற 17ஆம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றையில் பல்வேறு ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நாங்கள் போராடி இருக்கின்றோம். இந்த போராட்டமானது கடந்த 6ஆம் தேதி ஆரம்பித்து வகுப்பை புறக்கணித்து இன்றைக்கு கண்களில் கருப்பு துணி கட்டி போராடி இருக்கின்றோம். இதுவரை அரசு எங்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை. இந்த கருப்பு துணியை கட்டியதற்கான காரணம் என்ன? அரசு எங்கள் கோரிக்கையில் ஏற்கும் முறைக்கு இந்த கருப்பு துணியை நாங்கள் அவிழ்க்க மாட்டோம் என்பதை இந்த இடத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். குறைந்த மாத ஊதியத்தில் தான் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான விடுப்பெல்லாம் கிடையாது. மகளிருக்கான மகப்பேறு விடுப்புமே கிடையாது. நாங்களாம் குழந்தை பெற்று 4வது நாள் 5வது நாள் இல்லைன்னா 10வது நாளே இங்கே நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அரசாங்கம் எங்களோட கோரிக்கை எல்லாத்தையுமே கண்ணிருந்தும் குருடாகவே இருப்பதனால அதை நாங்கள் தெரிவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி அரசாங்கத்தை எங்களை அறிகிற வரைக்கும் நாங்கள் இந்த கருப்பு துணி கட்டி நாங்கள் போராடுறோம். என் பேர் முத்துதாரணி. நான் வணிகவியல் துறையில் படிக்கிறேன். 2 நாளாக காலேஜுக்கு நாங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு காலேஜ் நடக்கலை. ஏன்னா ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு நடக்கலை. எங்களால் எங்கள் படிப்பு பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்தில் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வேறு வருது. இப்படி போராட்டம் நடந்துச்சு அப்படின்னா எங்களுடைய எஜுகேஷன் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ ஆசிரியர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி எங்களுக்கும் எங்கள் கல்வியை எங்களுடைய கல்வியையும் பாதிக்காமல் இருக்கணும். ஆசிரியருடைய கோரிக்கையும் நிறைவேற்றணும்.